முதலமைச்சர் விஜய் தென்மேற்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்து அதிகாரிகளுடன் ஆலோசனைகள் மேற்கொண்டார். தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் பேரிடர் காலங்களில் உயிரிழப்புகளை தவிர்ப்பதே முதன்மை நோக்கமாக இருக்க வேண்டும் என அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் விஜய் அறிவுறுத்தினார். மாவட்ட அவசர கால செயல்பாட்டு மையங்கள் 24 மணி நேரமும் செயல்பட வேண்டும் என்றும் தேவையான பகுதிகளில் மீட்பு படையினரை முன்கூட்டியே நிலைநிறுத்த வேண்டும் எனவும் முதலமைச்சர் அறிவுறுத்தியுள்ளார். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் வரும் 18ஆம் தேதி ஆளுநர் உரையுடன் தொடங்கும் என்று சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர் தெரிவித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சட்டப்பேரவை எத்தனை நாட்கள் நடைபெறும் என்பது அலுவல் ஆய்வுக் கூட்டத்தில் முடிவெடுக்கப்படும் என்று கூறினார். அதிமுகவினரின் மனுக்கள் ஆய்வில் உள்ளது என்றும் கூறிய சபாநாயகர், அதிமுக கடிதங்கள் உரிய நேரத்தில் முடிவெடுக்கப்படும் என்று தெரிவித்தார். அலுவல் ஆய்வுக்குழு கூட்டம் முடிந்த பிறகு மற்ற விவரங்களெல்லாம் உங்களுக்கு அறிவிக்கப்படும். எப்போது அலுவல் ஆய்வுக்குழு கூட்டம் நடந்தாலும் அனைத்து தகவலும் உங்களோடு பரிமாறப்படும். சட்டமன்ற பேரவை ஆளுநர் உரை நிகழ்கிற போது என்ன நடக்கிறது என்பதை நீங்களே பார்க்க போகிறீர்கள். அதில் முடிவெடுத்திருந்தால் தான் உடனே அறிவிச்சிருப்பேன். ஆய்வில் உள்ளது, ஆய்வு செய்து கொண்டிருக்கிறோம். உரிய நடவடிக்கைகளாக காத்திருங்கள். உரிய நேரத்தில் ஆய்வு முடிந்த பிறகு உங்களுக்கு அறிவிக்கப்படும். அனைத்து மனுக்களின் மீதும் அனைத்து கோரிக்கைகளின் மீதும் ஆய்வில் உள்ளது. விரைவில் உரிய நடவடிக்கைக்கு உங்களது அறிவிக்கப்படும். அமைச்சரவை கூட்டத்தில் முதலமைச்சர் விஜய் முன்வைத்த 436 தொலைநோக்கு திட்டங்களை எவ்வளவு நாட்களில் செயல்படுத்த வேண்டும் என்பது குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் விஜய் தலைமையிலான தாவேக அரசின் முதல் அமைச்சரவை கூட்டம் இன்று நடைபெற்றது. தமிழக வெற்றிக் கழகம் தலைமையால் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் முக்கிய விவகாரம் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் நிர்மல்குமார், அனைத்து துறை சார்பில் 436 தொலைநோக்கு திட்டங்களை முதலமைச்சர் விஜய் முன்வைத்ததாக தெரிவித்தார். பருவமழையை எதிர்கொள்ள தமிழகம் தயாராக உள்ளதாக வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பருவமழையால் தமிழகத்திற்கு பெரும் பாதிப்பு இல்லை என்றும் பருவமழை தொடர்பாக மாவட்ட ஆட்சியர்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது என்றும் கூறினார். தமிழகத்தில் நிலச்சரிவு ஏற்படாமல் இருக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். ஆட்சியமைத்த 20 நாட்களில் சட்டம் ஒழுங்கு குறித்து எப்படி விமர்சிக்கிறீர்கள் என அமைச்சர் செங்கோட்டையன் கேள்வி எழுப்பினார். 6 மாதங்கள் அரசு தனிச்சையாக செயல்பட வேண்டும் எனவும் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட கடும் நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் கூறிய அவர், மேகதாதுவில் அணை கட்ட கர்நாடக அரசை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் எனவும் கூறினார். 6 மாத காலத்திற்கு எதிர்க்கட்சிகளே சொன்ன வார்த்தைகள் தான். 6 மாத காலத்திற்கு இந்த அரசு தன்னிச்சையாக செயல்பட வேண்டும், அதற்கு பிறகுதான் நாங்கள் கேள்வி கேட்போம் என்று சொன்னார்கள். உங்களை போன்ற ஒரு கேள்வி கேட்பது வேடிக்கையாக இருக்கிறது. இல்ல சட்டம் ஒழுங்கு இருங்கப்பா. இப்போ எத்தனை நாள் ஆச்சு? கடுமையான நடவடிக்கை எடுத்திருக்கோமா இல்லையா? இப்போ திமுகவினருடன் கருத்து வேறுபாடு இல்லை என தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். காகிதம் இல்லத்தின் 131வது பிறந்த நாளை ஒட்டி சென்னை திருவல்லிக்கேணி வாலாஜா பெரிய பள்ளிவாசல் வளாகத்தில் உள்ள நினைவிடத்தில் தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை மரியாதை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கூட்டணியிலிருந்து திடீரென காங்கிரஸ் விலகியதால் திமுகவினருக்கு வருத்தம் இருக்கத்தான் செய்யும் என்று தெரிவித்தார். உயர் சிறப்பு மருத்துவ இட விவகாரத்தில் 2025 152 இடங்கள் அகில இந்திய தொகுப்பிற்கு செல்வது தடுக்கப்பட்டது என உதயநிதி குறிப்பிட்டது உண்மைக்கு புறம்பானது என அமைச்சர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். கடந்த ஆண்டுகளில் கலந்தாய்வு முடிந்த பின் ஸ்டேட் கோட்டாவில் அரசு மருத்துவர்கள் கொண்டு நிரப்ப முடியாத இடங்கள் அனைத்தும் ஆல் இந்தியா கோட்டாவிற்கு சரண்டர் செய்யப்பட்டது என்பதை எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி அறிவாரா என்று கேள்வி எழுப்பியுள்ளார். 2025 152 இடங்கள் அகில இந்திய தொகுப்பிற்கு செல்லப்பட்டது தடுக்கப்பட்டது என்று உதயநிதி ஸ்டாலின் குறிப்பிட்டது உண்மைக்கு புறமானது என்றும் அமைச்சர் அருண்ராஜ் கூறியுள்ளார். கூட்டணி தொடர்பாக காங்கிரசின் பிரவீன் சக்கரவர்த்தி வெளியிட்டுள்ள பதிவு அதிக பிரசங்கித்தனம் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பை சண்முகம் கண்டனம் தெரிவித்துள்ளார். தாவேக ஆட்சியமைக்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எதன் அடிப்படையில் ஆதரவு தெரிவித்துள்ளோம் என்பது ஏற்கனவே தெளிவாக கூறப்பட்டுள்ளது என்றும் பை சண்முகம் தனது எக்ஸல பக்கத்தில் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் விஜய் முன்னிலையில் பிரவீன் சக்கரவர்த்தி மாநிலங்களவை எம்பி தேர்தலுக்கு வேட்புமனு தாக்கல் செய்தார். மாநிலங்களவை அதிமுக எம்பியாக இருந்த சி.வி. சண்முகம் தனது பதவியை ராஜினாமா செய்தார்.
இதனால் மாநிலங்களவை எம்பிக்கான தேர்தல் நடைபெறவுள்ளது. மாநிலங்களவை எம்பியிடம் காங்கிரஸ் கட்சிக்கு வழங்கப்பட்டது என அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருந்தார். இதனைத் தொடர்ந்து பிரவீன் சக்கரவர்த்தி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார். அவர் இன்று முதலமைச்சர் விஜய் முன் வேட்புமனு தாக்கல் செய்தார். வேட்புமனு தாக்கல் செய்த பின்னர் செய்தியாளரிடம் பேசிய பிரவீன் சக்கரவர்த்தி, தாவிக தலைவர் விஜயின் பெருந்தன்மை, கருணை மற்றும் காங்கிரஸ் தலைவர்கள் ராகுல் காந்தி, கார்கே, கேசி வேணுகோபால், காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் உள்ளிட்டோர் தனக்கு கொடுத்த வாய்ப்பு இது என தெரிவித்தார். இதைத்தான் பெரிய பொறுப்பாக நினைக்கிறேன் என்றும் கூறினார். சென்னை விமான நிலையத்தில் அண்ணாமலைக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அரசியல் கட்சி தொடங்குவதாக அறிவித்த அண்ணாமலை டெல்லியிலிருந்து சென்னை வந்தடைந்தார். அரசியல் கட்சிக்கு அறிவிப்புக்கு பின்னர் வந்திறங்கிய அண்ணாமலைக்கு அவரது ஆதரவாளர்கள் உற்சாகமாக வரவேற்பு அளித்தனர். ஏராளமான ஆதரவுகள் ஒரே நேரத்தில் குவிந்ததால் சென்னை விமான நிலையம் பரபரப்பான நிலையில் ஆதரவாளர்களுக்கு நன்றி கூறியபடியும் அவர்களை நோக்கி கையசைத்தபடியும் அண்ணாமலை அங்கிருந்து புறப்பட்டு சென்றார். பாஜகவிலிருந்து விலகி அண்ணாமலையின் இயக்கத்தில் சேருவதாக அதன் துணைத் தலைவர் கரு நாகராஜன் அறிவித்துள்ளார். மக்களிடம் பாஜகவை கொண்டு சேர்த்தவர் அண்ணாமலை என்றும், பதவி இல்லாவிட்டாலும் மக்களை ஈர்த்தவர் அண்ணாமலை என்றும் கரு நாகராஜன் கூறியுள்ளார். பி த லீடர் இயக்கத்தில் இணைந்து அண்ணாமலைக்கு அணியாக உதவுவோம் என்றும் கரு நாகராஜன் தெரிவித்துள்ளார். பாஜக என்ற கட்சி தமிழக மக்களிடம் எடுபடவில்லை. எனவே பெயரை மாற்றி வியாபாரத்தை வெற்றிகரமாக்க முடியுமா என அண்ணாமலை முயற்சிக்கிறார் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் பை சண்முகம் விமர்சித்துள்ளார். அவரது எக்ஸல பதிவில் பெயர் மாற்றம் தமிழகத்தின் பாஜகவின் புதிய உத்தி என்று குறிப்பிட்டுள்ளார். RSS ஏற்கனவே 2500 அமைப்புகளை வழிநடத்துகிறது. அண்ணாமலை தொடங்கும் அமைப்பு 2501 அவ்வளவுதான் என்று பை சண்முகம் தெரிவித்துள்ளது. அண்ணாமலை போடுவது மாதிசமான் வேடம் என்பதை தமிழக மக்கள் நன்கு அறிவார்கள் என்று பை சண்முகம் விமர்சித்துள்ளார். விழுக்காடு இடஒதுக்கீட்டை பாதுகாக்கும் வகையில் சாதிவாரி கணக்கெடுப்பை உடனடியாக நடத்த வேண்டும் என்று பாமக நடத்திய அனைத்து கட்சி கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. முதலமைச்சர் விஜயை நேரில் சந்தித்து சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த கோரிக்கை விடுக்கவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இதற்கிடையே திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தீர்மானங்களை ஆதரிப்பதாக கூறியதாக அன்புமணி தெரிவித்தார். சென்னை முழுவதும் காற்றில் அதிக துகள்கள் நிறைந்து பெரும் மாசு ஏற்பட்டிருப்பதாக பாமக எம்எல்ஏ சௌமியா அன்புமணி தெரிவித்தார். உலக சுற்றுச்சூழல் தினத்தை ஒட்டி சென்னை அடுத்த பல்லாவரத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், சென்னையில் இரவு பணி போன்ற பல காரணங்களால் மக்கள் நள்ளிரவில் கூட கடைகளில் உணவு உண்ணும் நிலையில் இரவு நேர உணவகங்கள் மற்றும் சிற்றுண்டிகளின் தரத்தை ஆய்வு செய்ய வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். மக்கள் பிரதிநிதி என்ற முறையில்தான் துறை வைகோ முதலமைச்சரை சந்தித்ததாகவும் அதில் எந்த அரசியல் பின்னணியும் இல்லை என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டம் வாசுதேவநல்லூரில் 3 முக்கிய அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்த வைகோ உண்ணாநிலை அறப்போராட்டம் நடத்தினார். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த அவர், தாவேக அரசில் பங்கு பெற முடியவில்லை என்ற இயக்கம் தங்களுக்கு இல்லை எனவும் அவர் கூறினார். முன்னாள் அமைச்சர் KN நேரு மீது லஞ்ச ஒழிப்புத்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சராக இருந்தபோது KN நேரு 634 கோடி லஞ்சம் பெற்றதாக புகார் எழுந்தது. நகராட்சி நிர்வாகத்துறையில் சுமார் 2538 பணியிடங்களை நிரப்ப 634 கோடி ரூபாய் லஞ்சம் கைமாறியதாக எழுந்த புகாரின் பேரில் ஊழல் மற்றும் லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநர் அருண் உத்தரவின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அமலாக்கத்துறை கொடுத்த ஆதாரங்களின் அடிப்படையில் KN நேருவுக்கு எதிராக அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது. முன்னாள் அமைச்சர் KN நேரு மீது லஞ்ச ஒழிப்புத்துறை பதிவு செய்த வழக்கில் ஜூன் 23 வரை எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நகராட்சி நிர்வாகத்துறையில் லஞ்ச ஒழிப்பு விவகாரத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை பதிவு செய்த வழக்கில் தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. லஞ்ச ஒழிப்புத்துறையின் வழக்கின் மேல் நடவடிக்கையை நிறுத்தி வைப்பதால் அரசுக்கு பாதிப்பில்லை என்றும் நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. KN நேரு மீதான வழக்கு பதிவில் அரசியல் உள்நோக்கம் இருப்பதாக தெரியவில்லை என BCK தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை திறந்து வைத்த பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் இவ்வாறு கூறினார். குடியரசுத் தலைவர் ஆட்சி வரக்கூடாது என்பதற்காக பெரும்பான்மை கிடைக்காத தாவேகவை ஆதரித்தோம் என்றும், வரலாற்று கட்டாய வாய்ப்பை பயன்படுத்தி விடுமுறை மக்களுக்கு பயன்படுத்திக் கொண்டோம் எனவும்,
திருமாவளவன் கூறினார். அரசு நிகழ்ச்சிகளில் வந்தே மாதரம் பாடலை முதலில் பாட வேண்டும் என்ற மத்திய உள்துறை அமைச்சகத்தின் சுற்றறிக்கையை எதிர்த்து வழக்கு தொடர அனுமதி அளித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அரசு நிகழ்ச்சிகளை தமிழ் தாய் வாழ்த்து பாடி துவங்கும் மரபை மீட்டெடுக்க உத்தரவிட கோரி தொடரப்பட்ட வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது மத்திய அரசு சுற்றறிக்கை தமிழகத்துக்கு மட்டுமல்ல அனைத்து மாநிலங்களுக்கும் பொருந்தும் என்ற நிலையில் சுற்றறிக்கையை எதிர்த்து வழக்கு தாக்கல் செய்யாமல் எப்படி உத்தரவு பிறப்பிக்க முடியும் என கேள்வி எழுப்பினர். இதனையடுத்து மனுவை திரும்பப் பெற்ற மத்திய அரசு சுற்றறிக்கையை எதிர்த்து வழக்கு தொடர அனுமதிக்க வேண்டும் என மனுதாரர் தரப்பில் வைத்த கோரிக்கையை ஏற்ற நீதிபதிகள் மனுவை திரும்பப் பெறவும் சுற்றறிக்கையை எதிர்த்து வழக்கு தொடரவும் அனுமதி அளித்து உத்தரவிட்டனர். காலி மது பாட்டில்களை திரும்பப் பெறும் திட்டம் முழுமையாக மாற்றியமைக்கப்படும் என தமிழ்நாடு அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. காலி மது பாட்டில்களை திரும்பப் பெறும் திட்டத்தை மாற்றியமைப்பது தொடர்பாக 8 வாரங்களில் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் மாற்றியமைப்பதற்கு எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளின் முன்னேற்றம் குறித்து 4 வாரங்களில் அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கை நீதிபதிகள் ஜூலை 10ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். முதலமைச்சர் ஜோசப் விஜய் உத்தரவின்படி தமிழகத்தில் 717 டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பள்ளி, கல்லூரி, கோவில்களுக்கு அருகில் உள்ள 717 டாஸ்மாக் கடைகளை மூட கடந்த மே மாதம் 11ஆம் தேதி முதலமைச்சர் உத்தரவிட்டார். சில டாஸ்மாக் கடைகளை மூடுவது தொடர்பாக பிரச்சனை இருந்த நிலையில் தற்போது அனைத்தும் மூடப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு மின்வாரிய ஹார்ட் டிஸ்க் திருடு போன விவகாரத்தில் மேலும் ஒருவர் கைது செய்யப்பட்டார். மின்வாரிய ஹார்ட் டிஸ்குகள் திருடு போன வழக்கில் ஏற்கனவே ஒப்பந்த ஊழியர் கோபிநாத் என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்நிலையில் பெங்களூருவில் காம்ப்ளெக்ஸ் நடத்தி வரும் முரளி மனோகரன் ஹார்ட் டிஸ்குகளை வாங்கியது தெரியவந்த நிலையில் அவரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். மேகதாது விவகாரத்தில் தமிழ்நாடு அரசு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் ஜவாஹிருல்லா தெரிவித்துள்ளார். தருமபுரியில் செய்தியாளர் பேசிய அவர் இவ்வாறு கூறினார். அண்ணாமலையின் இயக்கம் நன்மை செய்யுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என்றும் ஜவாஹிருல்லா தெரிவித்தார். தமிழகத்தில் பொறியியல் படிப்புகளுக்கான கலந்தாய்வு இதுவரை 3,05,519 பேர் விண்ணப்பித்துள்ளனர். பொறியியல் படிப்புகளுக்கான கலந்தாய்வுக்கு இன்று நள்ளிரவு வரை விண்ணப்பிக்க அவகாசம் உள்ளதால் விண்ணப்ப பதிவு அதிகரிக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தில் 11 இடங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டி வெப்பம் பதிவானது. அதிகபட்சமாக மீனம்பாக்கத்தில் 106.5 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவானது. தஞ்சை 102.2 டிகிரி ஃபாரன்ஹீட்டும், மதுரையில் 101.8 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவானதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மதுரை விமான நிலையம் மற்றும் திருத்தணியில் 101.3 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் பதிவானது. அதிராமப்பட்டினம் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டும், புதுவை மாநிலம் காரைக்காலில் 100.2 டிகிரி ஃபாரன்ஹீட்டும் வெயில் கொளுத்தியது. நெல்லையில் தருகிட்டு ஓடி தாறுமாறாக ஓடிய வேன் ஆட்டோ மற்றும் பைக் மீது மோதியதில் இளைஞர் உயிரிழந்தார். 8 பேர் காயமடைந்தனர். நெல்லை மாவட்டம் மானூர் பஜாரிலிருந்து பயணிகளை ஏற்றுக்கொண்டு ஆட்டோ சென்று கொண்டிருந்தது. குத்தாலப்பேரி விளக்கு அருகே வந்தபோது லோட் வேன் எளிதிருமாறி பைக் மற்றும் ஆட்டோ மீது மோதி பள்ளத்தில் கவிழ்ந்தது. இதில் பைக்கில் வந்த காவலாக்குறிச்சியை சேர்ந்த குமார் உட்பட 8 பேர் காயமடைந்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் பிரியாணி சாப்பிட்ட ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 சிறுவர்கள் உட்பட 6 பேருக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டதால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். கந்தளி அடுத்த பெரிய காலத்தைச் சேர்ந்தவர் ராஜேந்திரன். இவர் ஆம்பூரில் உள்ள பிரபல ஹோட்டலில் பக்கெட் பிரியாணி வாங்கி குடும்பத்துடன் சாப்பிட்டுள்ளார். பிரியாணியை சாப்பிட்டு சில மணி நேரத்திலேயே அடுத்தடுத்து வாந்தி மயக்கம் ஏற்பட்டு மயங்கியதால் உறவினர்கள் அதிர்ச்சியடைந்து மருத்துவமனையில் அனுமதித்தனர். இது தொடர்பாக கந்தளி காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான நாயுடுபுரம், அட்டுவம்பட்டி, பள்ளங்கி, வெள்பட்டி போன்ற கிராமங்களிலும் மேல்மலை பகுதிகளிலும் அடர்ந்த பனிமூட்டம் காணப்பட்டது. குளிர்ந்த காலநிலையை சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்தனர். நீலகிரி மாவட்டம் உதகையில் GPS சிப் மற்றும் காலில் அடையாள குறியுடன் சுற்றித் திரிந்த பருந்தை வனத்துறையினர் பத்திரமாக மீட்டனர். எப்பனாடு வனப்பகுதியில் முதுகில் GPS சிப் மற்றும் காலில் அடையாள குறியீடு பொருத்திய நிலையில் பருந்து சுற்றுவதாக சில நாட்களுக்கு முன் வனத்துறைக்கு மக்கள் தகவல் தெரிவித்தனர். அதன் அடிப்படையில் வனச்சரகர் ராம் பிரகாஷ் தலைமையில் வனத்துறையினர் சென்று பாதுகாப்பாக பருந்தை பிடித்து பீர்முக்கு வனப்பகுதியில் விடுவித்தனர்.
திருவண்ணாமலையில் ஜேசிபி உரிமையாளர்கள் சங்கம் சார்பில் ஒருநாள் அடையாள வேலைநிறுத்தம் நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டியில் மத்திய மாநில அரசுகளின் டீசல் மற்றும் உதிரி பாகங்களின் விலை உயர்வை கண்டித்து ஜேசிபி உரிமையாளர்கள் சங்கம் சார்பில் ஒருநாள் அடையாள வேலைநிறுத்தம் நடைபெற்றது. இதனால் அப்பகுதியில் நடைபெற்று வந்த கட்டுமான பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக மக்கள் சிரமமடைந்தனர். சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் முக்கிய சாலையில் உள்ள டிரான்ஸ்பார்மர் திடீரென தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. டிரான்ஸ்பார்மரை சுற்றி வளர்ந்திருந்த மரக்கிளைகள் மின் கம்பிகளை உரசியதால் தீ விபத்து ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. தீ அருகிலிருந்த கூரை மற்றும் பழக்கடைகளுக்கும் பரவிய நிலையில் அங்கிருந்த ஆட்டோ ஓட்டுநர்கள் மற்றும் பொதுமக்கள் உடனடியாக தீயை அணைத்ததால் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. இலங்கை சிறையிலிருக்கு புதுச்சேரி மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி கடிதம் எழுதியுள்ளார். இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு காரைக்காலைச் சேர்ந்த கீசியூர் டிஆர் பட்டணத்தைச் சேர்ந்த பிரதீப் சூரியமூர்த்தி என்பவருக்கு அண்மையில் தான் திருமணமாகியுள்ளது என்றும் தொடர்ச்சியாக மருந்துகள் தேவைப்படும் வயதான பெற்றோர் அவருக்கு உள்ளனர் என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் அவர்களை பராமரிக்க வேறு குடும்ப உறுப்பினர்களும் இல்லாததால் மீனவர் பிரதீப் சூரியமூர்த்தியை விரைவில் விடுவிப்பதற்கு இலங்கை அரசுடன் பேசி தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் என்று முதலமைச்சர் ரங்கசாமி கோரிக்கை விடுத்துள்ளார். இந்திய பொருளாதாரம் 7.7 விழுக்காடு வளர்ச்சியடைந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மத்திய புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்கத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கைகள் சர்வதேச அளவில் நிச்சயமற்ற சூழ்நிலை நிலவினாலும் உள்நாட்டு பொருளாதார நடவடிக்கைகள் துடிப்புடன் இருந்ததால் பொருளாதாரம் நல்ல வளர்ச்சி கண்டது என்று கூறப்பட்டுள்ளது. கடந்த மார்ச் மாதத்துடன் முடிவடைந்த நிதியாண்டில் இந்திய பொருளாதாரம் 77 விழுக்காடாக அதிகரித்துள்ளது என்றும் இது முந்தைய ஆண்டில் 71 விழுக்காடாக இருந்தது எனவும் மத்திய புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்கத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. எத்தனால் எரிபொருள் நிலையங்களை திறக்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். எரிபொருள் இறக்குமதியை குறித்து எத்தனால் பயன்பாட்டை அதிகரிக்கும் நோக்கில் இத்திட்டம் செயல்பட உள்ளதாக அவர் கூறியுள்ளார். டெல்லி, புனே, மும்பை மற்றும் நாக்பூர் ஆகிய பகுதிகளில் 50 முதல் 100 எத்தனால் எரிபொருள் நிலையங்களுடன் இந்த திட்டம் தொடங்கும். 2026ஆம் ஆண்டின் இறுதிக்குள் இதை 500 நிலையங்களாகவும் 2027ஆம் ஆண்டின் இறுதிக்குள் மேலும் 5000 நிலையங்களாகவும் அதிகரிக்க அரசு இலக்கு நிர்ணயித்துள்ளதாகவும் ஹர்தீப் சிங் பூரி கூறினார். குஜராத் மாநிலம் சூரத்தில் வணிக வளாகத்தில் பழுதிருந்த லிப்டில் சிக்கிக் கொண்டவர்கள் பத்திரமாக மீட்கப்பட்டனர். வணிக வளாகத்தின் லிப்ட் மேல் மாடியிலிருந்து கீழ் தளத்திற்கு இறங்கிய போது பழுது காரணமாக லிப்ட் பாதியிலேயே நின்றது. இதில் 7 வயது சிறுவன் உட்பட 6 பேர் சிக்கிக் கொண்டனர். இது குறித்து தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் லிப்டின் உள்ளே சுமார் 45 நிமிடங்கள் சிக்கியிருந்த அனைவரையும் பத்திரமாக மீட்டனர். உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டாவில் 2 இடங்களில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. நொய்டாவின் செக்டார் 74 பகுதியில் உள்ள ஜபி கவுண்டி என்ற 28 அடுக்குமாடி குடியிருப்பில் தீ விபத்து ஏற்பட்டது. இதனால் வானத்தில் அடர்த்தியான கரும்புகை சூழ்ந்தது. இந்த விபத்து குறித்து அறிந்ததும் தீயணைப்புத் துறையினர் தீயணைப்பு வாகனங்களை அங்கு வரவழைக்கப்பட்டு பல மணி நேர போராட்டத்திற்கு பின் தீ கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது. இதனிடையே இந்த தீ விபத்து ஏற்பட்ட அடுத்த 15 நிமிடங்களில் நொய்டாவின் செக்டார் 52 உள்ள அடுக்குமாடி குடியிருப்பு கட்டிடத்திலும் தீ விபத்து ஏற்பட்டது. தீயணைப்பு வீரர்கள் விரைந்து செயல்பட்டு தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். ராஜஸ்தானில் பேருந்து லாரி மீது மோதி விபத்துக்குள்ளானதில் 14 பேர் படுகாயமடைந்தனர். பாலி மாவட்டம் நேத்ரா கிராமம் அருகே பயணிகளை ஏற்றுக்கொண்டு பேருந்து ஒன்று சென்று கொண்டிருந்தது. அப்போது சுமைப்பூர் சாலையில் சென்றபோது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து லாரி மீது மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் 14 பேர் படுகாயமடைந்தனர். இது குறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் படுகாயமடைந்தவர்களை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். மேலும் இந்த விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். அலுவலகத்தில் வேலை செய்து கொண்டிருந்த தனது முன்னாள் காதலியை 20 முறை கத்தியால் குத்தி கொலை செய்துவிட்டு தானும் தற்கொலை செய்ய முயன்ற இளைஞர் ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருகிறார். பஞ்சாப் மாநிலம் மெஹாலியில் இந்த சம்பவம் அரங்கேறியுள்ளது. காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உத்தரப்பிரதேசத்தின்
ரோசாபாத் நகரின் சாலை ஓரத்தில் நிறுத்தப்பட்டிருந்த காரின் கதவு திடீரென திறக்கப்பட்டதால் இருசக்கர வாகனத்தில் வந்த ஒருவர் தூக்கி வீசப்பட்டு உயிரிழந்தார். விபத்தின் பதபதைக்கு வைக்கும் சிசிடிவி காட்சி வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஓமன் நாட்டின் கச்சா எண்ணெய் ஏற்றுமதியின் அதிமுக்கிய முனையம் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. ஓமன் நாட்டின் கச்சா எண்ணெய் ஏற்றுமதி முனையங்களில் ஒன்றான மினா அல் பஹால் முனையம் அருகே குண்டுவெடிப்பு ஏற்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குண்டுவெடிப்பு சம்பவத்தை தொடர்ந்து கச்சா எண்ணெய் கப்பல்கள் துறைமுகத்திற்கு வெளியே கடலில் நங்கூரமிட்டு நிறுத்தப்பட்டன. குண்டுவெடிப்பு ஒரு ட்ரோன் தாக்குதலாக இருக்கலாம் என்றும் ஈரானிய ட்ரோன் தான் அந்த தாக்குதலை மேற்கொண்டதா என்றும் அதிகாரிகள் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அணு ஆயுதத்திற்கான எரிபொருள் உற்பத்தி ஆலையை வடகொரியா திறந்துள்ளது. சர்வதேச தடைகளை தாண்டி வடகொரியா தனது அணு ஆயுத உற்பத்தியை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இதன் ஒரு பகுதியாக அணு ஆயுதத்திற்கான எரிபொருள் மற்றும் பிற பொருட்களை உற்பத்தி செய்வதற்கான புதிய ஆலையை அந்நாட்டு அரசு திறந்துள்ளது. வடகொரிய அதிபர் கிம் ஜோங் உன் இந்த புதிய ஆலையை பார்வையிட்டார். ஆய்வின் போது கடந்த 5 ஆண்டுகளில் மட்டும் வடகொரியாவின் அணுசக்தி பொருட்கள் உற்பத்தி திறன் 2 மடங்கிற்கும் மேலாக அதிகரித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்காவில் 8000 அரசு ஊழியர்களை பணி நீக்கம் செய்யும் உத்தரவில் அதிபர் ட்ரம்ப் கையெழுத்திட்டார். இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டிருக்கும் வெள்ளை மாளிகை மற்றும் அமெரிக்க பணியாளர் மேலாண்மை அலுவலகம் அரசின் கொள்கை செயல்படுத்தப்பட்ட தவறும் அதிகாரிகளை எப்போது வேண்டுமானாலும் பணி நீக்கம் செய்ய அரசுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. அதிக சம்பளத்துக்கு இணையான வேலை செய்யாமல் இருப்பவர்கள், தேவைக்கு அதிகமான பணியாட்கள் உள்ளிட்டவற்றை காரணம் காட்டி இந்த பணி நீக்கம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தண்ணீரை இந்தியா ஆயுதமாக பயன்படுத்தி வருகிறது என பாகிஸ்தான் குற்றம் சுமத்தியுள்ளது. பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து பாகிஸ்தானுக்கு நதிநீரை பங்கிடும் சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை இந்தியா ரத்து செய்தது. சிந்து மற்றும் அதன் கிளை நதிகளின் இடையே விவசாய மற்றும் மின் உற்பத்திக்கு அதிகம் நம்பியிருந்த பாகிஸ்தான் நதிநீர் நிறுத்தப்பட்டதால் கடுமையான பாதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்தியா தண்ணீரை ஒரு ஆயுதமாக பயன்படுத்துவதாக பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் தாஹிர் அண்டாஃப்ரி குற்றச்சாட்டியுள்ளார். இலங்கையில் முதியோர் இல்லத்தில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் 11 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். இலங்கை தலைநகர் கொழும்புவின் அருகே கடுதாரா மாவட்டத்தில் உள்ள முதியோர் இல்லத்தில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. கட்டடத்தில் தீ மிக வேகமாக பரவியதன் காரணமாக உள்ளில் இருந்த முதியவர்கள் வெளியேற முடியாமல் போனது. இதனால் 11 பேர் தீக்கிரையாகி பலியாகினர். 51 பேர் பத்திரமாக மீட்கப்பட்டனர். தமிழக வீரர் சாய் சரணுக்கு தொடர்ந்து அதிக வாய்ப்பு கொடுக்கும் என இந்திய அணியின் தலைமை பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் தெரிவித்துள்ளார். இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையிலான முதல் டெஸ்ட் போட்டி சண்டிகரில் நாளை தொடங்குகிறது. இந்நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த கம்பீர், சாய் சுதர்சனுக்கு நியாயமான மற்றும் நீண்ட வாய்ப்பு கொடுப்போம் என்றும் 5 இன்னிங்ஸ்களுக்கு பிறகு ஒரு வீரரை மதிப்பிட்டால் நம்மால் ஒரு அணியை உருவாக்க முடியாது எனவும் தெரிவித்தார். இதன் மூலம் நாளை தொடங்கும் போட்டியில் 3வது வரிசையில் சாய் சுதர்சன் களமிறங்குவது உறுதியாகியுள்ளது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான ஒருநாள் தொடரிலிருந்து விராட் கோலியைப் போலவே ரோஹித் சர்மாவும் விலக இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான ஒருநாள் தொடரிலிருந்து 37 வயது நட்சத்திர வீரரான விராட் கோலி காயம் காரணமாக வெளியேறியது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் உடற்தகுதியை நிரூபிக்க பெங்களூருவில் உள்ள BCCI சிறப்பு மையத்திற்கு வருமாறு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. ரோஹித் சர்மா தற்போது வரை அங்கு செல்லாததால் ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான ஒருநாள் தொடரிலிருந்து அவர் விலகி இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அயர்லாந்து, இங்கிலாந்து அணிகளுக்கு எதிரான T20 தொடரில் சூரியகுமார் யாதவுக்கு பதிலாக வைபவ் சூரியவன்சி இந்திய அணியில் சேர்க்கப்பட இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அயர்லாந்து மற்றும் இங்கிலாந்து சுற்றுப்பயணம் மேற்கொண்டு T20 தொடரில் இந்திய அணி விளையாட இருக்கிறது. அயர்லாந்துக்கு எதிராக 2 போட்டிகளும் இங்கிலாந்துக்கு எதிராக 5 போட்டிகளும் இந்திய அணி விளையாட இருக்கும் நிலையில் அணியில் சூரியகுமார் யாதவுக்கு பதிலாக வைபவ் சூரியவன்சி இந்திய அணியில் சேர்க்கப்பட இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்தியாவின் வெற்றிகரமான T20 கேப்டன் பட்டியலில் தோனி கோடியை பின்னுக்கு தள்ளி ஹர்திக் பாண்டியா முதலிடம் பிடித்துள்ளார். குறைந்தபட்சம் 10 T20 போட்டிகளில் இந்திய அணியை வழிநடத்திய கேப்டன்களில் அதிக வெற்றி விழுக்காட்டு கொண்ட கேப்டனாக ஹர்திக் பாண்டியா உள்ளார். இந்திய அணியின் முழுநேர கேப்டனாக இல்லாவிட்டாலும் கேப்டனாக 16 போட்டிகளில் விளையாடிய இவர் அதில் 10 வெற்றிகள் 5 தோல்விகளுடன் 62.5 விழுக்காடு வெற்றிகளை கொண்டுள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டிக்கு ரசிகர்கள்
தண்ணீர் பாட்டிலை எடுத்துச் செல்லக்கூடாது என தடை விதிக்கப்பட்டுள்ளது. 48 நாடுகள் பங்கேற்கும் 23வது உலகக்கோப்பை கால்பந்து போட்டி அமெரிக்கா, மெக்சிகோ, கனடா ஆகிய நாடுகளில் வருகின்ற 11ஆம் தேதி தொடங்குகிறது. இந்த போட்டியை மைதானத்திற்கு காண வரும் ரசிகர்கள் தண்ணீர் பாட்டில் எடுத்துச் செல்ல திடீரென தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. பாட்டில்களை மைதானத்தில் தூக்கி எறிந்து வீரர்களை காயமடைய வாய்ப்பு இருப்பதால் பாதுகாப்பு கருதி அவற்றிற்கு தடை விதிக்கப்பட்டிருப்பதாக சர்வதேச கால்பந்து சம்மேளனம் விளக்கமளித்துள்ளது.